கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தில் அந்த 16, 17, 18 நான் வாசிக்கும் பொழுது, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் என்று சொல்லி தாவீதினுடைய சங்கீதம். அதாவது என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய இரக்கத்துக்காக, அதாவது எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, என்மேல் நோக்கமாக இருந்து, என்மேல் கண்ணோக்கமாக இருந்து எனக்கு இறங்கும் கர்த்தாவே அப்படிங்கிறதான ஒரு ஜெபம். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் இரக்கம் காட்டுகிற தேவன். ஆண்டவராகிய தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர். அவர் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு தேவன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் அப்படி சொன்னால், தொடர்ந்து அதே வசனத்தில் அந்த 16 நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறமாய் இருக்கிறேன். அதாவது நான் தனித்து விடப்பட்டவனாக, சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறேன் அப்படி சொல்லி தாவீது சொல்லுகிறான். நான் தனித்தவனாக, நான் தனித்து விடப்பட்டவனாக, சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறேன், என்மேல் இறங்கும் கர்த்தாவே என்று சொல்லி அந்த ஜெபம் இருக்கிறது. தொடர்ந்து கீழே அந்த 17 வாசிக்கும் பொழுது, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும், எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று சொல்லுகிறான். அப்போது இருதயத்தினுடைய வியாகுலங்கள், எனக்கு அதிகமான வேதனைகள், அதிகமான நிந்தைகள், வியாகுலங்கள், இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லுகிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும் பொழுது 19 என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார். அதாவது ஜென்ம பகையாய் காலங்காலமாக, ஆண்டாண்டு காலமாக ஜென்ம பகையாய் என்னை பகைக்கிறார்கள், எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று சொல்லுகிறான். அப்போது தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் கர்த்தாவே, என்னை கண்ணோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் கர்த்தாவே. ஆண்டவர் கிருபையினால், இரக்கத்தினால் முடிசூட்டுகிற தேவன். அவர் மனதுருக்கமுள்ள தேவன். அவருடைய இரக்கத்தினால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை, சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாகுலங்களை, வேதனைகளை, நிந்தைகளை, நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிற எல்லா இடுக்கண்களில் இருந்து அவர் உங்களை விடுவிக்கிறவராய், தம்முடைய இரக்கத்தினால அவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜென்ம பகையாக, ஆண்டாண்டு காலமாக, காலங்காலமாய் உங்களை பகைக்கிறவர்களை தேவன் அப்புறப்படுத்துகிறவராக, பகைக்கிறவர்களிடத்தில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். காரணம், அவர் இரக்கமுள்ள தேவன், உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். என் ஆண்டவராகி தேவன் தாமே இந்த நாட்களில் அவர் உங்களுடைய வியாகுலங்களை பார்க்கிறார். அவர் உங்களுடைய தனிமையை கர்த்தர் பார்க்கிறார். அவர் உங்களுடைய சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டாண்டு காலமாக இருக்கிற உங்கள் மேல் இருக்கிற எதிர்ப்புகளை, பகையான காரியங்களை அவர் பார்க்கிறார். அவர் உங்கள் மேல் இரக்கம் காட்டி, அவர் இரக்கமுள்ள தேவன். எல்லா காரியத்திலும் இருந்து அவர் உங்களை விடுவித்து அவர் உங்களை உயர்த்துவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற, ஆண்டாண்டு காலமாக இருக்கிற, ஜென்ம பகையாக இருக்கிற எல்லா பகைகளையும், எல்லா விரோதங்களையும், எதிர்ப்புகளையும் என் தேவன் தாமே இந்த நாட்களிலே அவர் மாற்றுவார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுத்துவார். காரணம், அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு நல்ல தேவன். தேவன் கிருபையினால், இரக்கத்தினால் முடிசூட்டுகிற தேவன். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே
உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் நோக்கமாக இருந்து எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இரக்கத்தினால, கிருபையினால, இரக்கத்தினால முடிசூட்டுகிற தேவன், அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற ஆண்டாண்டு காலமாய் ஜென்ம பகையாக இருக்கிற எல்லா பகைகளையும், எல்லா எதிர்ப்புகளையும், போராட்டங்களையும் என் தேவன் மாற்றுவீராக. ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். எல்லா வியாகுலங்களையும், நிந்தைகளையும், அவமானங்களையும் என் தேவன் மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதங்களை செய்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.